ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காசு கொடுத்து ஒரு யூடியூப் சேனல் வாங்கலாமா? அப்படி வாங்குறதுனால என்ன லாபம்? என்ன ஆபத்து இருக்கு? ஸோ அப்படி வாங்குற சேனல்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனிக்கணும்? அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ இந்த தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க காசு கொடுத்து ஒரு யூடியூப் சேனல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்க ஒரு நல்ல குரோத்ல இருக்கிற நல்ல சேனலா பார்த்து வாங்கலாம். ஏமாறாம நீங்க இத செய்யலாம். ஏமாறாம இருக்கலாம். ஸோ என்னென்ன தகவல்கள்ங்கிறத இந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம மணி மீடியா ஜோன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிறத செட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்ன பர்சனல் சஜஷன். அ இந்த மாதிரி பணம் குடுத்து ஒரு யூடியூப் சேனல் வாங்கி குரோத் ஆன சேனல்னு நான் எதுவும் பெருசா கேள்விப்பட்டதே இல்ல. ஸோ ஒரு வளர்ந்த எல்லா யூடியூபர்ஸுமே சொல்லக்கூடியது, அவங்க கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல்ல அவங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு கன்டென்ட் கிரியேஷன் பண்ணதுனால மட்டும் தான் அந்த ஒரு நல்ல நிலைய அடைஞ்சிருக்காங்க. ஸோ காசு குடுத்து யூடியூப் சேனல் வாங்குனவங்க பெருசா குரோத் ஆனதா நான் கேள்விப்படல. எதா இருந்தாலும் உங்களுடைய ஒரு உழைப்புங்கிறத ஒண்ணு வச்சு தான் இந்த யூடியூப் ஃபீல்டுல நீங்க எவ்வளோ நாள் இருக்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன், காசு குடுத்து யூடியூப் சேனல் வாங்குறத விட, நீங்க சொந்தமா அந்த காச இன்வெஸ்ட் பண்றதுக்கு, நீங்க உங்க நாலேட்ஜ கெயின் பண்றதுக்கு அந்த காச இன்வெஸ்ட் பண்ணி, நீங்க சொந்தமாவே ஒரு யூடியூப் சேனல சூப்பரா நீங்களே ஓனா கெயின் பண்ணலாம். ஸோ இது என்னுடைய ஒரு யூடியூப் அட்வைசரா நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம். இல்ல ப்ரோ, நான் வந்து காசு குடுத்து ஒரு யூடியூப் சேனல் வாங்கி அத நல்லா டெவலப் பண்ணிருவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. நான் உழைக்க ரெடியா இருக்கேன். அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவுக்கு அப்படி சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி வாங்குற ஒரு யூடியூப் சேனல்ல நம்ம என்னென்ன விஷயங்கள கவனிக்கணுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சேனல் மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸ். ஆமாங்க. நீங்க ஒரு சேனல் வாங்குறீங்கன்னா, அந்த சேனல் மானிடைஸ் ஆயிருக்கா? மானிடைஸ் ஆகலையா? அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா, ஒரு சேனல காசு குடுத்து வாங்குறதே, அந்த சேனல்ல வீடியோ போட்டு நம்ம அதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாரிக்க தான். அப்படி இருக்கிறப்போ, ஒரு மானிடைஸ் ஆகாத ஒரு சேனல கீது நீங்க வாங்கிட்டீங்கன்னா, பெரிய பிரச்சனையாயிடும். அப்படி மானிடைஸ் ஆன சேனலான்ட்டு செக் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட். 2வது வந்து ஒரிஜினல் கன்டென்ட் போடுறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சிலர் வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சரோடைய வீடியோஸ் எடுத்து போட்டு சேனல குரோத் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நெறையா அந்த வேற கன்டென்ட் கிரியேட்டரோடைய வீடியோஸ் எடுத்து போட்டு சேனல குரோத் பண்ணி, அந்த வீடியோஸ்லாம் கூட ஒரு சில வீடியோக்கள டெலீட் பண்ணிட்டு அப்படியே சேனல உங்ககிட்ட குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த ஒரு சேனல் வாங்குறீங்கன்னா, அந்த சேனல்ல வந்து ஒரிஜினல் கன்டென்ட் போட்டிருக்காங்களா? அந்த சேனல்ல ரீயூஸ்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குதாங்கிறத கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க. இது 2வது. 3வது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ். ஸோ ஒரு சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸையும், வியூஸையும் கரெக்ட்டா கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, 2000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, 2,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏத்த வியூஸ் இருக்குதான்ட்டு அந்த இடத்துல பாருங்க. அ ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஆனா, அவங்க வீடியோஸ் பார்த்தா ஒரு 20 வியூ, 30 வியூ தான் போயிட்டு இருக்கும். வீடியோவாகட்டும், ஷார்ட்ஸ் ஆகட்டும் எதா இருந்தாலும். அப்படி இருக்கிற சேனல்ல நீங்க கண்டிப்பா தவிர்த்துடணும். ஏன்னா, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏத்த வியூஸ் வந்து வீடியோஸ்ல இல்ல அப்படின்னாலே, அந்த சேனல் வந்து குரோத் ஆகுறது கஷ்டம். அப்படி குரோத் ஆகாத சேனல நீங்க வாங்கி மாட்டிக்காதீங்க. ஸோ இது 3வது விஷயம். 4வது நீச் ஆஃப் த சேனல். அதாவது நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. ஒரு குக்கிங் வீடியோ போடணுன்ட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய சேனலும் குக்கிங் ரிலேட்டடா வீடியோஸ் போட்ட ஒரு சேனலா தான் இருக்கணும். அத விட்டுட்டு டெக் ரிலேட்டடாவோ அல்லது விளாக் ரிலேட்டடாவோ ஒரு சேனல் குரோத் ஆகி வச்சிருக்காங்கன்னா, அந்த சேனல நீங்க வாங்கி ஒரு குக்கிங் வீடியோ போட்டீங்கன்னா, அது ஒர்க் ஆகாது. அதனால நீங்க என்ன நீட்ஸ்ல வீடியோ போடணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த நீட்ஸ்ல வீடியோஸ் ஒரு வீடியோஸ் போட்ட சேனல் குரோத்ல அந்த கன்டென்ட்ட பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சேனல வாங்குங்க. அப்பதான் உங்களால அத வாங்கி அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு வீடியோ போட்டீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வீடியோஸும் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து 4வது விஷயம். 5வது வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. அப்படி இருக்கிற ஒரு யூடியூப் சேனல ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நெறைய விதமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து
கூகுள் அக்கவுண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான பர்மிஷன் மட்டும் தான் குடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களும் அந்த சேனல பார்ப்பாங்க, சேனல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த சேனல பார்க்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சிலர் வர இன்கம்ல ஆளுக்கு பாதி அப்படிம்பாங்க. இல்லன்னா வர இன்கம்ம நீங்க ஃபுல்லா எடுத்துக்கோங்க. ஆனா சேனல் ஆக்சஸ் மட்டும் என்கிட்ட இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். என்னைக்கா இருந்தாலும். ஸோ இந்த இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இமெயில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. எந்த இமெயில்ல சேனல் ரன் பண்ணியிருக்காங்களோ, அந்த இமெயிலோட உங்களுக்கு அப்படியே குடுத்துருவாங்க. ஸோ இது பரவால்ல. இப்படி கூட வாங்கிக்கலாம். அந்த மெயில் ஐடி ஒரு மெயில் ஐடில 50 சேனல் கிரியேட் பண்ணலாங்க. அதுல முதல்ல நம்ம கிரியேட் பண்ற சேனல் தான் பெர்சனல் அக்கவுண்ட். அதுக்கப்புறம் நீங்க 2வதா கிரியேட் பண்ற சேனல்ல இருந்து எத்தனை சேனல் நீங்க கிரியேட் பண்ணாலும், அது வந்து ஒரு பிராண்ட் அக்கவுண்டா தான் கன்சிடர் பண்ண முடியும். ஒரு பிராண்ட் அக்கவுண்டா இருக்கிற ஒரு யூடியூப் சேனல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல நீங்க எந்த மெயில் ஐடிக்கு வேணாலும் ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சேனல வாங்குறீங்களா? அப்படிங்கிறது தெளிவா பார்த்துக்கோங்க. ஒரு யூடியூப் சேனல எப்படி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்குறாங்கங்கிறத தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெத்தட தவிர்த்துட்டு, 2வதா ஒண்ணு அந்த ஃபுல் இமெயில் ஐடியோட நீங்க வாங்கிக்கோங்க. இல்லன்னா பிராண்ட் அக்கவுண்டா இருக்குதுன்னா, அந்த அக்கவுண்ட்ட ஃபுல்லா உங்க மெயில் ஐடிக்கு நீங்க எந்த மெயில் ஐடிக்கு ஆசைப்படுறீங்களோ, அந்த மெயில் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான மெத்தட். ஓகேங்களா? இது வந்து 5வது விஷயம். 6வது வந்து சேனல் ஹிஸ்டரி. அதாவது அந்த சேனல்ல இதுக்கு முன்னாடி எத்தன வீடியோ போட்டிருக்காங்க, காப்பிரைட் கிளைம், ரீயூஸ்டு கன்டென்ட், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரைக் வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருக்கா, ஆம் ஏதாவது ரிப்போர்ட் கீது அடிச்சிருக்காங்களா, சேனல் ஏதாவது பிளாக் ஆயிருக்கா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. வீடியோஸ் ஏதாவது டெலீட் பண்ணியிருக்காங்களா, அப்லோடா இருக்கா, அதாவது அப்லோட் பண்ண வீடியோஸே திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நீங்க கவனிக்கணும். இதையெல்லாம் நீங்க தெளிவா அந்த சேனல் விற்க போறவங்ககிட்டயே தெளிவா கேட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த சேனல அடுத்த கட்டத்துல வாங்கலாமா இல்லையாங்கிறத பார்க்கணும். இது வந்து 6வது விஷயம். 7வது வந்து ரெவென்யூ ப்ரூஃப். ஒரு சிலர் வந்து அந்த ஆஃப் மானிட்டைசேஷன் பண்ணிட்டு, அத வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யூடியூப் சேனல்ல குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு யூடியூப் சேனல் ஆட் ரெவென்யூ சம்பாதிக்கிற அளவுக்கு மானிட்டைஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. அதாவது ஃபுல் மானிட்டைஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. அப்படி மானிட்டைஸ் ஆயிருந்தாலும் ரெவென்யூ ப்ரூஃப கண்டிப்பா கேளுங்க. ஆட்சென்ஸ் அக்கவுண்ட்ல ஒவ்வொரு மாசமும் ரெவென்யூ வந்திருந்ததுன்னா, அதுக்கான ஒரு ரசீது மாரி ஒண்ணு இருக்கும். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேளுங்க. அல்லனா ஏதாவது பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, இந்த மாரி எனி இன்கம் ப்ரூஃப நீங்க கேளுங்க. அத ஃபுல்லா பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் மட்டுமே அந்த சேனல வாங்கலாமாங்கிறத முடிவெடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ரெவென்யூ ப்ரூஃப கேளுங்க. இது 7வது. 8வது என்னன்னா சேனல் பிரைஸு. ஸோ ஒரு சிலர் வந்து அந்த வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, அந்த எவ்வளோ வீடியோக்கு வியூஸ் போகுது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல் பிரைஸே சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட நீங்க பேசலாம். கொஞ்சம் பிரைஸ கம்மி பண்ணுங்க. இல்ல இந்த பிரைஸ் எங்களால முடியாது. இந்த மாரி நீங்க சொல்லி அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைஸுங்கிறத ரொம்ப முக்கியமா தெளிவா கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல நீங்களோ, இல்ல அவரோ மாத்திக்கிற மாரியான எந்த ஒரு சூழலும் இருக்கக்கூடாது. பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது எந்த அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, அத ஃபைனலைஸ் பண்ணி ஒரே டைம்ல பேசி முடிச்சுக்கோங்க. முன்ன பின்ன நீங்க அதுக்கப்புறம் எதுவும் அந்த பிரைஸ் டீட்டெயில பத்தி பேசாத அளவுக்கு பேசிக்கோங்க. ஸோ இது 8வது. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 விஷயங்கள் பேசிக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா கவனிச்சிட்டீங்கனாலே, மோஸ்ட்டா தப்பான சேனல வாங்காம, நீங்க ஒரு நல்ல குரோத்ல இருக்கிற நல்ல சேனலா பார்த்து வாங்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இப்போ ஒரு யூடியூப் சேனல் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அதுல தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அத நான் இப்ப சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அன்னவுன் தேர்ட் பார்ட்டி லிங்க்கு, அவங்க கான்டாக்ட்ட வச்சு நீங்க ஒரு யூடியூப் சேனல கண்டிப்பா வாங்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தோ, அல்லது உங்களுக்கு 100% இவரு நல்லவர் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு சில Instagram பேஜஸ்லாம் இருக்கு. நாங்க உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் தர்றோம். அந்த மாரியெல்லாம் சில விளம்பரங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா, அவங்க யாரு என்னன்னே நமக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நம்பகமா அவங்க ஃபேஸ காமிச்சு ஒரு ஆட் குடுக்குறாங்கன்னா, ஓரளவுக்கு நம்பலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாத ஆட்கள் கிட்ட சேனல் வாங்குற டீட்டெயில பத்தி எதுவும் போய் இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ இது ஒரு விஷயம். 2வது
காப்பிரைட் ரீயூஸ்டு இருக்குதாங்கிறத தெளிவாக திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் தான் மறைக்கிறாங்க அவங்க சேனலில் ஏதாவது இருந்ததுன்னா. ஸோ அதெல்லாம் இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 3வது வந்து அந்த சேனல் வாங்கக்கூடிய அந்த ஓனர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சிலரில் இருக்காங்க, இல்லைப்பா என் சேனலில் காப்பிரைட் இருக்குது, ரீயூஸ் இருக்குது, இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நான் அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனையை டைரெக்டாக போட்டு சொல்லி உங்ககிட்ட ஒருத்தர் சேனல் விற்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஸோ அவங்கள நீங்கள் நம்பி வாங்கலாம். ஆனால் ஒரு காப்பிரைட் இருக்குது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது, அதை மறைச்சு உங்ககிட்ட ஒரு சேனலை விற்கணுன்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள நம்பாமல் இருக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ அவங்கள அந்த மாதிரி ஆட்களை தவிர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிடணும் அந்த சேனல் வாங்குறவங்ககிட்ட. அது என்னன்னா அக்ரிமெண்ட். ஒரு சேனல் இவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்குறீங்க, அது என்ன டேட்டு, என்ன டைமு, எந்த மாதிரியான கேட்டகரியில் என்ன யூடியூப் சேனல் வாங்குறீங்கிறத ஒரு அக்ரிமெண்ட் ப்ராசஸில் நீங்கள் எழுதி 2 பேருமே கையெழுத்து போட்டு 2 பேர்த்துக்கிட்டையுமே ஒரு காப்பி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நாளை பின்ன அந்த யூடியூப் சேனல் ஏதாவது க்ரோத் இஷ்யூ, எனி ப்ராப்ளம் எது வந்தாலும் நீங்கள் லீகலாக சந்திக்கிறதுக்கு அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அவங்க வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் கட்டாயமாக இதை போட்டால் தான் நான் வாம்பேன், அக்ரிமெண்ட் போட்டால் தான் நான் ஒரு யூடியூப் சேனல் வாம்பேன் அப்படிங்கிறத தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு பின்னாடி எப்போவா இருந்தாலும் அந்த சேனல் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். 2வது வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபருக்கு பிறகு தான் நீங்கள் பணத்தை கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் முன்னாடியே பணம் கொடுங்க, நான் அப்புறமேட்டு யூடியூப் சேனல் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற அந்த பேச்சே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த சேனல் ஃபுல்லாக உங்ககிட்ட ஆக்சஸுக்கு வந்ததுக்கப்புறம், அந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பேமெண்ட்டை அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு சேனலை வந்து காசு கொடுத்து வாங்குறதுல இவ்வளோ விஷயங்களை கவனிக்கணும், இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இத்தனை விஷயங்களை நீங்கள் அங்கங்கே கரெக்டாக இருக்கணும். இதில் எங்கேயாவது கொஞ்சம் ஏமாந்தீங்கனாலும் தப்பானவங்களா இருந்தால் உங்கள் தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி காசு கட்டி வாங்குறத விட நீங்கள் ஓனாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ போடுங்க. கண்டிப்பாக யூடியூப் உங்களை ப்ரொமோட் பண்ணும். உங்களுக்கான ஆடியன்ஸ், உங்கள் நீச்சுக்கான ஆடியன்ஸை உங்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கும். நீங்களும் யூடியூப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ண யூடியூப்பில் பல பேர் இருக்கோம். ஸோ நீங்கள் வாங்க, ஓனாகவே ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் அட்வைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு சரியானதாக பட்டுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயங்காமல் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.